டீச்சர்ஸ் எம்இஸ் வெப்சைட்டில் 7.5 அகடமிக் வெரிஃபிகேஷன், ஸ்கூல் அண்ட் மீடியம் வெரிஃபிகேஷன், டேட்டா அப்டேஷன் பெண்டிங்கை கம்ப்ளீட் செய்யும் முறையை பார்க்கலாம். எம்இஸ் வெப்சைட்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 கூட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும்னா அப்ரூவல்ஸ்னு இருக்கும். அப்ரூவலை கிளிக் பண்ணணும். அப்ரூவலில் 7.5 அகடமிக் வெரிஃபிகேஷனுக்கு கீழே வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல் கீழே ஏஒய் அப்படிங்கிறது அகடமிக் இயர். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா ஏஒய் 2024-25 அகடமிக் இயர் 2025-26 செலக்ட் டிக் போடுங்க. டிக் போட்டு மேலே டச் பண்ணணும்னா செலக்ட் ஆயிரும். ஸ்கீம்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸ்கீம்ஸில் ஸ்கூல் அண்ட் மீடியம் டிக் போடணும். வெளியில் டச் பண்ணிங்கன்னா ஸ்கூல் அண்ட் மீடியம் செலக்ட் ஆயிரும். அகடமிக்கே ஸ்கூல் அண்ட் மீடியம் இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸ்கூல் அண்ட் மீடியம் வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டும் இதில் காட்டும். போனஃபைடுக்கு பக்கத்தில் க்ரீன் கலரில் ஒரு எக்ஸ்மார்க் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, எக்ஸல் சீட் சிம்பிள். இந்த எக்ஸல் சீட்டை நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே எக்ஸலில் டவுன்லோட் ஆகிய டீட்டெயில்ஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேம் இதை வச்சு நம்ம ஸ்கூல் ரிஜிஸ்டர்ஸை பார்க்கணும். நம்ம இங்கே ஸ்ரீராம்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு செய்ய போகிறோம். ஸ்ரீராம்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக லாஸ்ட்டில் தள்ளுங்க. ஆக்ஷனுக்கு கீழே பெண்டிங் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கும். பெண்டிங் இருக்குது, ஸ்டேட்டஸில் ப்ளூ கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா ஸ்ரீராம்கிற ஸ்டூடெண்ட் 6, 7, 8, 9 இந்த அகடமிக்கில் படிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குது. நம்ம எக்ஸலாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எக்ஸலா ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ஸ்கூல் ரெக்கார்டில் அட்மிஷன் ரிஜிஸ்டர், டிசி இஷ்யூ ரிஜிஸ்டர், அட்டண்டன்ஸ் ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸை பார்த்து இந்த ஸ்டூடெண்ட் இந்த அகடமிக் இயர் நம்ம ஸ்கூலில் படிச்சாங்களா அப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும். நம்ம ஸ்கூலில் படிச்சாங்க அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளாஸ்க்கு கீழே இந்த இதில் இதே அகடமிக் இயர் படிச்சாங்களா, இந்த ஸ்கூலில் படிச்சாங்களா செக் பண்ணுங்க. பாக்ஸுக்கு கீழே டச் பண்ணிங்கன்னா டிக் ஆயிரும். டிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். வெரிஃபைடு அபோவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட். இந்த பாக்ஸு கீழே பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணணும். டீட்டெயில்ஸ் கரெக்டானு கேட்கும். எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. மேலே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ் அப்படியே டிக் போடுங்க. அப்ரூவ் கிளிக் பண்ணணுங்க. எஸ் கிளிக் பண்ணணும். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி மீடியம் போட்டாச்சு. இப்போ ஸ்கூல் டைப் கவர்மெண்ட், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ப்ரைவேட்னு வரும். இதை ஃபுல்லாக டிக் பண்ணணும். அப்ரூவ் கிளிக் பண்ணணும். எக்ஸ் கிளிக் பண்ணணும். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் கண்டிப்பாக எல்லா பாக்ஸையுமே நம்ம டிக் போடணும். எல்லா பாக்ஸையும் அதாவது மீடியம், ஸ்கூல் இயர் ஃபஸ்ட்டு, அகடமிக் இயரு, மீடியம், ஸ்கூல் டைப் எல்லாத்துலேயுமே இந்த கீழே இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூலில் படித்தாங்களான்னு செக் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாக்ஸை நம்ம டிக் பண்ணி அப்புறங்கிறத கிளிக் பண்ணணும். நம்ம ஸ்ரீராமுக்கு செஞ்சோம். ஃபஸ்ட்டு பெண்டிங் இருந்துச்சு, இப்போ இங்கே ஆக்ஷன் டேக்கன் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெண்டிங் இருக்கக்கூடியதை நம்ம செக் பண்ணி இங்கே ஆக்ஷன் டேக்கன்னு கொண்டுட்டு வரணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ணுங்க. எக்ஸல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எக்ஸலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே டவுன்லோட் ஆகிரும். பெண்டிங்கை கிளிக் பண்ணணும். இந்த அகடமிக் இயரில் இந்த கிளாஸில் நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்களா அப்படின்னு டிசி ரிஜிஸ்டர், அட்மிஷன் ரிஜிஸ்டர், மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் பார்த்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க முடியல, நம்ம ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட் படிக்கலை அப்படின்னா இங்கே மொபைல் நம்பர் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் இந்த எக்ஸல் சீட்டில் இருக்கும். இந்த மொபைல் நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த ஸ்கூலில் படிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்கலாம். இல்லாட்டி ப்ரூஃப் அனுப்புங்க, மார்க் ஷீட் அனுப்புங்க அப்படின்னு நம்ம ப்ரூஃப் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு நம்ம இதில் என்ட்ரி போடலாம். இங்கே இதில் இயர் வருடம் தவறாக இருக்குது, இல்லைனா மீடியம் தவறாக இருக்குது அப்படின்னு, இல்லை நம்ம ஸ்கூலில் இந்த ஸ்டூடெண்ட் படிக்கவே இல்லை அப்படின்னா இதில் இன்டர் கிளிக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. எது தவறாக இருக்குதோ அதுக்கு மேலே பாருங்கள் டேட்டா அப்டேஷன் இருக்கும். டேட்டா அப்டேஷனுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். டேட்டா அப்டேஷனுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கலை அப்படின்னா இங்கே மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அங்கே சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஆந்திராவில் படிச்சு நம்ம ஸ்டேட்டுக்கு வந்திருப்பாங்க, அதர் ஸ்டேட் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணலாம். டியூட்டோரியல் சில ஸ்டூடெண்ட்ஸ் 10th டியூட்டோரியல் ஏதாவது வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வந்திருந்தாங்கன்னா ப்ரைவேட் ஸ்டடி, ஸ்டூடெண்ட் வரவே இல்லை, ரொம்ப நாளாக வரல அப்படின்னா லாங் ஆப்சென்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம ஸ்கூல் நேமே தான் வரும், நம்ம அப்ரூவ் பண்ணணும். ஸ்கூல் நேம் தவறாக இருக்குது அப்படின்னா இங்கே டிசியை பார்த்துட்டு நம்ம 6th வரைக்கும் இங்கே நம்ம 6th வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு 7th நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 6th நம்ம ஸ்கூல் பேர் போட்டிருக்கு அப்படின்னா அவங்க டிசியை பார்த்துட்டு டிசியில் ப்ரீவியஸ் ஸ்கூலுடைய டைஸ் நம்பரோடு இருக்கும். டிசியில் அதை பார்த்து இங்கே டைஸ் கரெக்டான ஸ்கூலுடைய டைஸ் நம்பர் இங்கே டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். கரெக்டாக நீங்கள் ஸ்கூல் நம்ம டைப் பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்தோம்னா இங்கே ஸ்கூல் நேமும் மாறி வந்துடும். சப்போஸ் அகடமிக் இயர் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா இயர் கிளிக் பண்ணி எந்த இயர் கரெக்டான இயரோ அந்த இயரை செலக்ட் பண்ணுங்கள். மீடியம் மிஸ்டேக்காக இருக்குன்னா மீடியம் கிளிக் பண்ணி மீடியம் மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் போட்டாங்க அப்படிங்க மீடியம் கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டான டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சேவிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குதுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. டேட்டா அப்டேஷனில் போய் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. டேட்டா அப்டேஷனுக்கு கிளிக் பண்ணணும். டேட்டா அப்டேஷனை கிளிக் பண்ணி
ஸ்டூடெண்ட்ஸோடைய சரியான ஸ்கூலு மொபைலில் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லைனா பழைய மார்க் ஷீட் டிசி ஏதாச்சும் வச்சு பார்க்கலாம். எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி கரெக்டான ஸ்கூல்ஸை கண்டுபிடிச்சி இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி கரெக்டான ஸ்கூலு இயர் மீடியம் போட்டு கீழே சேவ் கொடுத்தோம்னா நம்ம எந்த ஸ்கூல் போட்டிருக்கோமோ அந்த ஸ்கூலுடைய எம்இஎஸ் வெப்சைட்டில் வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டூடெண்ட் நேம் போயிடும். மிஸ்டேக்காக இருக்குன்னா ரிஜெக்ட் மட்டும் பண்ணக்கூடாது, கரெக்டான டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி அப்டேட் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டான டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னா இங்கே ஸ்டேட்டஸ்ங்கிற இடத்துல ஆக்ஷன் டேக்கன் வந்துடணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே ஆக்ஷன் டேக்கன் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஸ்கூலில் அப்டேஷன் பெண்டிங்கு அப்படின்னு ஸ்கூல் நேம் வருது. அப்படின்னா அப்டேஷன் பெண்டிங்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமுக்கு நேராக இங்கே மேலே பாருங்கள் டேட்டா அப்டேஷன் பெண்டிங் இருக்கு இல்லையா? டேட்டா அப்டேஷன் பெண்டிங்கில் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் நம்ம கிளிக் பண்ணணும். மேக்ஸ் இங்கே நோவாக தான் தெரியுது. இந்த ட்ரையாங்கிள் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா இங்கே எஸ்ன்னு இருக்குது. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செய்யணும்னு அர்த்தம். பெண்டிங்கில் எஸ்ன்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் இங்கே எஸ்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இங்கே பாருங்கள் நேராக ஆக்ஷன் டேக்கன் தான் இருக்குது. ஆக்ஷன் டேக்கனாக இருந்தாலும் இங்கே அப்டேஷன் பெண்டிங் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் செய்யலைன்னு அர்த்தம். டேட்டா அப்டேஷன் கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இங்கே ஆக்ஷனை கிளிக் பண்ணாங்க. ஆக்ஷனை கிளிக் பண்ணாலும் உள்ளே எல்லாத்துக்கும் அப்ரூவ்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் அப்ரூவ்டு இருக்குது. பக்கத்தில் டேட்டா அப்டேஷன் தான் பெண்டிங் எஸ்ல இருந்துச்சு. ஸோ டேட்டா அப்டேஷனை நம்ம கிளிக் பண்ணணும். டேட்டா அப்டேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா 6th ஸ்கூலு இயர் மீடியம் போடாமல் இருக்குது. அதான் 7.5 வெரிஃபிகேஷன்ங்கிறது 6th to 12th வரைக்கும் மாணவர்கள் எந்த பள்ளியில் படித்தாங்க, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, ஆங்கில வழியா, தமிழ் வழி கல்வியா, என்ன இயர் படித்தாங்க, இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணுறது தான் 7.5 வெரிஃபிகேஷன். 6th to 12th வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் என்ட்ரி ஆயிருக்கு தான் பார்க்கணும். இதில் 7th எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரி ஆயிருக்கு. 6th பிளாங்காக இருக்குது. ஸோ இதனால தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டா அப்டேஷனில் எஸ் இன்கம்ப்ளீட்டுங்க மாதிரி வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஸ்கூல் ரெக்கார்ட்ஸை பார்த்து நம்ம ஸ்கூலில் படிச்சாங்களா, எந்த ஸ்கூலில் படிச்சாங்கன்னு வெரிஃபை பண்ணணும். நம்ம ஸ்கூலில் படிக்கல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸ்டூடெண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதில் மொபைல் நம்பர் இருக்கும், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். இதில் மொபைல் நம்பரை பார்த்து நம்ம ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ்ட்டு பேசி 6th standard எந்த ஸ்கூலில் படிச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்டோம்னா விச்சூர் ஸ்கூலில் படிச்சாங்க அப்படின்னு இந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஸ்கூலே தான் படிச்சாங்க ஆனால் இங்கே ஸ்கூல் போடாமல் இருக்குது அப்படின்னா இங்கே மை ஸ்கூலுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். மை ஸ்கூல்னு போடணும், ஆட்டோமேட்டிக்காக அதாவே ஸ்கூல் வந்துடும். இல்லை நம்ம ஸ்கூலில் படிக்கல, வேறு ஸ்கூலில் படிச்சு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்கூல் கரெக்டான ஸ்கூல் அந்த ஸ்கூல் டைஸ் நம்பரை போடணும். டைஸ் நம்பர் இங்கே டைப் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்கூலுடைய நேம் வந்துடும். சப்போஸ் நமக்கு டைஸ் நம்பர் தெரியல அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் நேம் இருக்கும். இல்லை டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுங்கள். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எந்த டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூலில் இதில் இருக்கும். ஃபுல்லி எய்டட், பார்சலி எய்டட், அன்எய்டட் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு அன்எய்டட் கிளிக் பண்ணுங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ கவர்மெண்ட் டைப் பண்ணுங்க. எந்த ஸ்கூலில் படிச்சாங்க கேட்கும்போது ஸ்கூல் நேம் ஹை ஸ்கூல் விச்சூர். ஸோ இதை செலக்ட் பண்ணியும் நம்ம போடலாம். ஸ்கூல் நேம் பிளாங்காக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஸ்கூலில் படிச்சாங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிச்சா மை ஸ்கூல் போடுங்க. ஸ்கூலில் டைஸ் நம்பர் தெரிஞ்சா டைஸ் நம்பர் டைப் பண்ணுங்க. டைஸ் நம்பர் தெரிஞ்சா டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் டைப் போட்டு ஸ்கூல் நேம் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு அகாடமிக் இயர் 2020-21 செலக்ட் பண்ணுங்க. மீடியம் இங்கிலீஷ் மீடியம். இதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு 6th லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு இங்கே சேவ்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே டேட்டா அப்டேஷனில் எஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது எஸ்ன்னு எதுக்குமே வரல, எல்லாமே நோன் இருக்குது. எஸ்ன்னு வந்துச்சுன்னா டேட்டா அப்டேட் பண்ணல, டேட்டா அப்டேஷன் பண்ணணும். அப்டேஷன் பண்ணதுக்கு பிறகு இங்கே ஸ்டேட்டஸில் எல்லாமே ஆக்சன் டேக்கனாக இருந்துச்சு. இப்போ இங்கே ஸ்டேட்டஸில் பெண்டிங் வந்துச்சு. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்போ 6th standard என்ட்ரி போட்டுருக்கோம். டேட்டா அப்டேஷன் போய் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆக்சன் கிளிக் பண்ணி டேட்டா வெரிஃபிகேஷனை போய் கம்ப்ளீட் பண்ணணும். டேட்டா வெரிஃபிகேஷன் இங்கே டிக் போட்டு அப்ரூவ் கிளிக் பண்ணணும். டிக் போட்டு இங்கே அப்ரூவ் நம்ம கிளிக் பண்ணணும். ஆக்சன் டேக்கனில் வந்துடும். ரைட் சைடில் 3 கூட கிளிக் பண்ணி அப்ரூவலில் கிளிக் பண்ணணும். 7.5 கீழே வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கிளிக் பண்ணணும். அகாடமிக் 2024 செலக்ட் பண்ணணும். ஸ்கீம்ஸில் ஸ்கூல் அண்ட் மீடியம் செலக்ட் பண்ணணும். கிரீன் கலர் இந்த எக்ஸல் இருக்குங்களா, இந்த எக்ஸலை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் டவுன்லோட் ஆயிரும். ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே ப்ளூ கலர் இருக்கிற ஆக்ஷனை நம்ம ஆக்ஷனுக்கு கீழே இந்த ப்ளூ கலரை நம்ம கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டு நம்ம ஸ்கூலில் இந்த கிளாஸ் இந்த அகாடமிக் இயரில் இந்த மீடியமில் நம்ம ஸ்கூலில் படித்தாங்களா அப்படின்னு டிசி அட்மிஷன் ரெஜிஸ்டர், டிசி ரெஜிஸ்டர்ஸ் இல்லை ஸ்கூல் ரெக்கார்ட்ஸை பார்த்து நம்ம செக் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிச்சாங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் போட்டு அப்ரூவல் கிளிக் பண்ணணும். அப்ரூவல் ஆயிரும். எல்லாத்துக்குமே அப்ரூவலாக இருக்கணும். ஸ்கூல் அண்ட் அகாடமிக் இயர், மீடியம், ஸ்கூல் டைப் 3க்குமே அப்ரூவ்டுங்கிறத இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஆக்ஷன் டேக்கன் வந்துடும். அதுக்கு இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாருமே ஆக்ஷன் டேக்கனுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். அடுத்து டேட்டா அப்டேஷன் பெண்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த முக்கோணத்தை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த ட்ரையாங்கில் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா இங்கே எஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்னு வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் இங்கே கிளிக் பண்ணணும். ஆக்ஷனை கிளிக் பண்ணணும். டேட்டா அப்டேஷனுக்கு போகணும். டேட்டா அப்டேஷனில் 6th to 12th வரைக்கும் எல்லா ஸ்கூலு, மீடியம், இயர் 3மே ஃபில் ஆகி இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எல்லா 6th to 12th எல்லா கிளாஸுமே ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஸ்கூல் ரெக்கார்ட்ஸை பார்த்து என்ட்ரி போடணும். இல்லைனா மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கரெக்டான டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். சேவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டா வெரிஃபிகேஷனுக்கு போய் டேட்டா வெரிஃபிகேஷனில் போய் இந்த பாக்ஸுக்கு எல்லாம் போய் டிக் போட்டு அப்ரூவ்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும்னா
இங்கே ஆக்ஷன் டேக்கன் வந்துரும். இங்கே அனைத்து ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இந்த இடத்துல ஆக்ஷன் டேக்கன் என்று கொண்டு வர வேண்டும். தேங்க் யூ. டீச்சர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.